தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நிதானமாக நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தான் முன்பு செய்து வந்ததின்படியே. தானியேலோ என்றால் தான் முன்பு செய்து வந்ததின்படியே தினமும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு தான் முன்பு செய்து வந்ததின்படியே 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் தேவனால் உயர்த்தப்பட்டவர். உயர்ந்த ஸ்தானத்தில் 3 பிரதானிகளில் ஒரு பிரதானியாக தேவன் அவனை பாபிலோனில் உயர்த்தினார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவனுக்கு விதமாக ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். தானியேலை எவ்விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலை வந்த பொழுது ஜப வாழ்க்கை அவர்கள் நன்றாக அறிந்திருந்ததினாலே அவன் ஜப வாழ்க்கையை அடிப்படையாக வைத்தல்லாமல் வேறு எவ்விதத்தில் அவனை குற்றப்படுத்த முடியாது என்று அறிந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரிகள், பிரபுக்கள், பிரதானிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சதி ஆலோசனை ஒன்று பண்ணுகிறார். ராஜாவான் தரிவை அணுகி ஒன்று சொல்கிறார்கள், ராஜாவே, எந்த ஒரு மனிதனானாலும் உண்மை அல்லாமல் வேறே எந்த தெய்வத்தை நோக்கி கையெடுத்து விண்ணப்பம் விடுமான ஆகி அம்மனிதன் யாராக இருந்தாலும் சிங்கங்கள் நிறைந்த கெபிகளே போடப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ராஜாவாகிய தரிவை வேண்டிக் கொண்டார்களா. ராஜாவாகிய தரிவும் அதை சம்மதித்தார். அது நகலாக பத்திரத்தில் எழுதப்பட்டது. ராஜா அதற்கு கையெழுத்து விட்டான் என்று வேத குறிப்பு தெளிவாக சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலாத்துவை பார்த்து ஒன்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி இயேசுடைய சிலுவின் மேலே தொங்க வைத்தானா. ஒரு மொழிகள் அல்ல, 3 பாஷைகளில் ஒன்றே ஒன்று எழுதுகிறார். நசரேயனாகிய இயேசு யூத ராஜா என்று எழுதும்படி செய்து அங்கே தொங்க விடுகிறார். பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாரும் இணைந்து பிலாத்துவை அணுகி, நீ சொன்னதாக இருக்க வேண்டாம், இயேசுவே தன்னை குறித்து சொன்னான் என்று அடிகளை எழுதும்படி சொன்னார்களா. பிலாத்து ஒரே பதில் கொடுத்தார், நான் எழுதினது எழுதினது. ராஜா எழுதின ஒன்றுக்கு ராஜா கையெழுத்திட்ட பிறகு ராஜா விரும்பினால் கூட மாற்றவே முடியாது. எழுதினது என்றைக்குமே எழுதினதுதான். ஆகிய பத்திரத்து கையெழுத்து போட்ட ராஜாவால் கூட அந்த தாக்கியதை மாற்றவும் முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது, அதை கேன்சல் பண்ணவும் முடியாது. என் அருமை சில பிள்ளைகளே, தானியேலுக்கு இது தெரிய வந்தது. அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்திட்டான் என்பது தானியேலுக்கு தெரிந்து வந்த பொழுது அரசு ஆணைக்கு பயந்தோ, அரசு கட்டளைக்கு பயந்து நடுங்கியோ, சிங்கங்கள் நிறைந்த கெபிக்கோ சிங்கங்களுக்கோ பயந்தோ ஜப ஷெட்யூலை எவ்விதத்திலும் மாற்றிக்கொள்ள வரவே இல்லை. என் அருமை பிள்ளைகளே, ராஜாவுக்கு பயந்ததுனாலேயோ, சூழ்நிலைகளுக்கு பயந்ததுனாலேயோ, அரசு கட்டளைக்கு பயந்ததுனாலேயோ, சிங்க கபிகளுக்கோ உள்ளிருக்கிற சிங்கங்களுக்கோ பயந்ததுனாலேயோ ஜப ஷெட்யூலை இவ்விதத்தில் மாற்றிவிடாதபடி கையெழுத்து போடப்படுவது அறிந்தோம். சிங்க கபிகள் ஆயத்தமாக்கப்படுதுங்கிற உண்மையை அறிந்திருந்த போதிலோ தான் முன்பு செய்து வந்தது படியே தன் ஷெட்யூலை, ஜப ஷெட்யூலை எவ்விதத்தில் மாற்றி விடாதபடி உயிரை பணைய வைத்து, ஜீவனை பணையமாக வைத்து ஜப ஷெட்யூலை நிறைவேற்றினான் என்று நம்புறவங்க எல்லாம் இப்ப அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். என் அருமை பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஷெட்யூல் வைத்து தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
காலையில் இத்தனை மணிக்கு எழும்பலாம் என்கிற ஷெட்யூல் மாற்றப்பட முடியாது. இவைகளெல்லாம் ஆரம்பத்தில் செய்ய வேண்டும் என்கிற ஷெட்யூல் நம்மாலே அது அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. இது பகல் வேளைகளே இப்படி நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஷெட்யூலை நாமே அமைத்துக் கொள்கிறோம். எல்லா ஷெட்யூலுக்கும் அடிபணிகிறோம். யாருக்காக மாற்றிவிடாதபடி நம்முடைய லைஃப் ஷெட்யூல சரியா நிறைவேற்ற எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். சில அசௌகரியங்கள் நேரிட்டால் கூட அடுத்த நாள் இதை கரெக்ட் பண்ணி ஷெட்யூல அமைத்து அப்படியே வாழ ஆசைப்படுகிறோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, உலக வாழ்விற்கு டே டு டே லைஃப் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். லைஃப் ஸ்டைல் இவ்விதமாக இருந்தால் கூட லைஃபினுடைய ஷெட்யூல் கரெக்டாக நிறைவேற்றப்பட விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம், முயற்சிக்கிறோம் அல்லவா? என் அருமை செல்ல பிள்ளைகளே, உலக வாழ்க்கைக்கு லைஃப் பிளான் பண்ணுகிறோம், ஷெட்யூல் அமைக்கிறோம், அதன்படி வாழ பிரயாசப்படுகிறோம். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒரு ஷெட்யூல், ஒரு பிளான் இருக்க முடியுமே. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என் அருமை செல்ல பிள்ளைகளே ஒரு பிரேயர் ஷெட்யூல் அமைக்கப்படுமானா அவனை சிங்க கிபிக்குள்ள போட்டால் கூட சிங்க வாயுகளை அன்று கட்டின தேவகுமார இந்த நாட்களில் கூட எல்லாவற்றையும் கட்டி பாதாளத்தில் அடைத்து ஜெயக்கொடி ஏற்றுவதற்கு ஆவியானவர் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் அமர்க்கிறீர்கள்? நல்லாவே கரங்களை அசைத்து ஏகோபி தலையா சொல்லிடுவோம். நினைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்றேன்னு நீங்க யோசிக்கலாம். சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேன் என்று உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். எப்படியாக ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் ஜெபித்து விடுகிறேன் என்று உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜெபம் என்ற ஒரு விஷயத்தில் a real child of God, whether a boy or a girl, whether a man or a woman, whether a believer or a servant of God, he should never compromise his own spirit. ஜெப வாழ்க்கை என்ற ஒன்றில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ண கற்றுக்கொள்ளாதீங்க. உங்களை நீங்களே திருப்திப்படுத்த முயற்சிக்காதிருங்கள். The spirit of the Lord should get very badly satisfied regarding your very prayer schedule. ஜெப ஒழுங்கையும் ஜெப ஷெட்யூலையும் பார்த்து ஆவியானவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னா இப்ப சொல்ற திரளான செல்வம் தராத மகிழ்ச்சிய தேவ சமூகம் அள்ளி கொடுக்கும்னு நம்புறவங்க இப்ப கரவை தலையை சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே கரங்களை அசைத்து பரிசுத்த ஆவியானவரை எல்லாருமே ஹல்லேலூயா. என் பிள்ளைகளே, ஜெப ஷெட்யூல் வாழ்க்கையில் இல்லைன்னா ரத்தத்தில் கேட்டு போட்டு கொடுக்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக அமையவே அமையாது. 1 மணி நேரம் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள், மீது 23 மணி நேரங்களை அசுத்தத்தோடு வாழ்வீர்கள். என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஜெப ஷெட்யூல் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒழுக்கம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஜெப ஷெட்யூல் உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா உள்ளான பரிசுத்த வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஜெப ஷெட்யூல் இல்லைன்னா உள்ளத்துல உண்மை என்கிற ஒண்ணு சத்தியமா இருக்க முடியாது. ஜெப ஷெட்யூல் ஒண்ணு உங்களுக்குள்ள இல்லைன்னா உட மனது பரிசுத்தமா அமையவே அமையாது. இனம் புரியாத இச்சைகள், இனம் புரியாத பாவ எண்ணங்கள் மனதுக்குள்ளே வெளிப்பட்டு உங்களை கரைப்படுத்துவதை அறிந்துவிட்டு இயேசுவே இது எனக்குள் நிலையா, என் மனதுக்குள் அசுத்தமான எண்ணங்களா, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவர் என்று உள்மனம் கதறிக்கொண்டே வாழுவீர்கள். என் அருமையான செல்ல பிள்ளைகளே, உங்கள் ஜெப ஷெட்யூல் கரெக்ட் அமைச்சுக்க முடியும்னா நீங்க தூங்கும் போது கூட கர்த்தர் நாமத்தினால சொல்ல உங்கள் சரீரம் தான் இளைப்பாரோ, உள்ளான மனித தேவனோடு இணைத்து வைத்துக் கொள்ள ஆவியானவர் வல்லமையுள்ள நம்புறவங்க இப்ப லலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே லலியா சொல்லுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாருமே கொடுத்தான். ஹல்லேலூயா. எப்படியோ படுக்கைக்கு போற முன்னாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடணும். அடுத்தானே
காலையில் எழும்புவதற்கு கஷ்டம். என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். உண்மையான கத்தோலிக்க பிள்ளைனா உனக்கென்று ஒரு ஜெப ஷெட்யூல் கண்டிப்பா இருக்கணும். ஊழியர்களுக்கு சொல்ற, ஜெப ஷெட்யூல் இல்லாத ஊழியம் தண்ணீர் இல்லாத மேகம், ஜெப ஷெட்யூல் இல்லாத பிரசங்கம் சத்தமிடுகிற வெண்கலம், ஜெப ஷெட்யூல் இல்லாத ஆராதனை ஓசிடுகிற கைத்தாளமா மாறிடும். ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா ஆண்டவர் பரலோகத்தில் அல்ல, நம்ம கூட வாசமான நம்புறவங்க இப்ப ஆசைடுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து ஆமென் என்று சொல்லிடுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரே எல்லாருமே ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னை நானே கேட்டுக்கொண்டதான் உங்களை கேட்கிறேன். அப்போ என்ன நானே கேட்டுக்குவேன். நீங்க ஆசதீர ஜோமணி கடமைக்காக அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக அல்ல, சோதனை வரும் என்கிற பயத்திற்காக அல்ல, பிராபலம் சால்வாகாது என்கிற அச்சத்திற்காக அல்ல, எந்த பின்னணியை அமைத்துக் கொள்ளாம தேவ சமூகத்தில் ஆசதீர உட்கார்ந்து மனசு குளிர ஜோமணி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் மாறிவிட்டாரு. ராக்காலத்தில் தேவனை நோக்கி அழுது ஜெபித்த எத்தனை ஆண்டுகள் மறந்து விட்டாரு. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஆலயம் வருவதனால் மேன்மைதான், அதை விட மேன்மை ஜெப அறையில் தான் இருக்குது. என்னதான் கைக்கு ஆண்டவர் ஆராதிச்சாலும் அதெல்லாம் குருத்தோடு போடுகிற ஒரு கும்பல் வேடிக்கை. அது தனி ஜெப அறையில நம்மளோட ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா அங்கதான் மகிமை வெளிப்படும். நம்புறவங்க இப்ப அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. நீங்க ஆசதீர ஜோமணி எத்தனை ஆண்டு ஆகுது, நல்ல மனம் குளிர ஜோமணி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, நல்ல மனசார ஜோமணி எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் மாறிவிட்டது. புதிய ஆண்டுகள் நடுவதற்கு முன்னதாக வீடுகளுக்கு சென்ற பிறகு யாரோடு பேசாம தனிமையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஷெட்யூல் பண்ணணும். Before entering into a new year, you being the children of God this morning, the Spirit of the Lord anticipates from you to create a real, a genuine, a typical prayer schedule. இந்த ஆண்டு முடிவதற்குள் ஆண்டவரே வருகிற ஆண்டுல இதை சாதிப்பேன் அதை செய்வேங்கிற ஷெட்யூலை விட, அப்பா இதை சாதிக்கணும் இல்லையோ, இதை செய்யணும் இல்லையோ, வருகிற ஆண்டுல என் ஜெப ஷெட்யூல் அமைச்சு அப்படி வாழ்வேன்னு சொல்லி நீங்க தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி பாருங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, உங்க ஜெப ஷெட்யூல பரலோகத்துக்கு அறிய நிரூபிக்க முடியும்னா உங்க காரியத்துல எதையும் நிரூபிக்க தேவன் வல்லவர். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். என் அருமை பிள்ளைகளே, யாருக்காகவும் ஜெப ஷெட்யூலை மாற்றவே கூடாது. எதற்காக ஜெப ஷெட்யூலை விட்டு கொடுக்கவும் கூடாது. யாரையோ பிரியப்படுத்துவதற்காக உண்மையான கத்தோலிக்க பிள்ளைனா ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் செல்போனை ஆன் பண்ணவே கூடாது. செல்போனை ஆன் பண்ணி ஜெபிக்கிறவன் உண்மையான ஜெப வீரன் அல்ல, ஜெப மனிதனும் அல்ல. என் அருமை செல்ல பிள்ளைகளே, என் ஜெப ஷெட்யூல் முடிஞ்ச பிறகுதான் என் மொபைல ஆன் பண்ணுமேங்கிற ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணி பாருங்களேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, செல்போனை விட ஆண்டவரோடு பேசுவது மிக அவசியம் அல்லவா? என் அருமை செல்ல பிள்ளைகளே, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பது செல்போன் என்று ஆணித்தரமா சொல்ற, ரத்தத்தில் கட்டுப்பட்டு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெப ஷெட்யூல்ல உன் செல்போன் துவனிக்க கூடாது.
உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்க செல்போன் ரிங் பண்ணவே கூடாது. ஏனென்றால் என் அருமை செல்ல பிள்ளைகளே, அந்த ஷெட்யூல கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, உலகமே அழிந்தா கூட நீ அழிய மாட்ட. நம்புறவங்களை கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லுங்க. கைதட்டி இயேசு ராஜாவே எல்லாரும் அல்லேலூயா. ஜெபிக்கிறவன சிங்கம் கூட டச் பண்ண முடியாது. சிங்கம் கூட உங்களோட சமாதானமா இருக்கும். நீ ஒரு ஜெப மனுஷியா இருந்தா உன் சிங்கம், உன் கூட உறப்பட்ட சிங்கம் உங்களோட சமாதானமா தூங்கும். சிங்கத்தின் வடிகளை தலையை வச்சு தூங்கலாம். ஏன்னா ஜெப வீரனை டச் பண்ண, ஜெப மனிதனை டச் பண்ண சிங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமை பிள்ளைகளே, ஜெப ஷெட்யூல கரெக்டா அமைச்சிட்டு தான் புது வருஷத்துல போனோம். இப்ப சொல்றேன், ஜெப ஷெட்யூல் மாத்திரம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினீங்கன்னா நடக்காததும் வருகிற வருஷத்துல நடக்கும். பெற்றுக்கொள்ள முடியாதத வருகிற வருஷத்துல பெற்றுக்கொள்ள முடியும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், இயேசு மிகவும் நல்லவர். இப்ப பைபிள்ல இருந்து தேவ பிள்ளைகளும் ஷெட்யூல், the children of God and their prayer schedule, மூணே நபர் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜெப ஷெட்யூலோடு வாழ்ந்த மூன்றே பேரை சொல்றேன். அதை நான் சொல்றவங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க மனசு சொல்லும், ஹலோ நீ குற்றவாளி என்று மனசு சொல்லும். உங்கள் மனசே உங்களை குற்றவாளி என்று தீர்த்தா பரலோகம் ஆமென் என்றதை வரவேற்கும். பரலோகம் ஆமென் என்றதை வரவேற்று தான் ஆகணும். What is meant by the word the conscience? மனித மனசாட்சி என்ன அர்த்தம்? It is nothing but a divine agency put in a human soul. மனுஷ ஆத்மாவில் தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனுடைய பிரதிநிதி தான் மனசாட்சி. நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, தேவ மனிதர்களும் பிரேயர் ஷெட்யூல் என்ற தலைப்பில் மூன்றே வசனம் தான், மூன்றே நபரைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நமக்கு முன்மாதிரி, நமக்கு மாடல் யாரும் இல்லை. ஏசப்பாத்தான்னு நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடுங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் ஜெபம் பண்றப்ப என்ன பண்றேனோ அதைத்தான் பண்றது நான் பார்த்து சிரிப்பேன். ஏன் என்ன காப்பி பண்றாங்க நானே நினைச்சுக்குவேன். என் கூட ஊழியத்தில் பழகினவங்க எல்லாம் என் பர்சங்க பாணியை பின்பற்றதை பார்த்துட்டு நான் ரொம்ப சிரிப்பேன். அவங்கள ரொம்ப அற்பமா கூட நினைப்பேன். மனுஷனுடைய பாணியை பின்பற்றக்கூடாது. மனிதனுடைய அடிச்சுவட்டில் நடக்கவே கூடாது. நமக்கென்று ஒரு பாணிய தேவன் உருவாக்க அனுமதி கொடுக்க முடியும்னா உனக்கென்று ஒரு பாணி அமைச்சு அதில் நடத்த என் தெய்வம் அல்லவர். நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. டூப்ளிகேட்டா வாழாதீங்க. யாரையோ இமிட்டேட் பண்ணிக்கிட்டு யாருடைய பாணியை பின்பற்றி டூப்ளிகேட்டா வாழாதீங்க. பரலோகத்தில் டூப்ளிகேட் நுழைய முடியாது, அதை எட்டி கூட பார்க்க முடியாது. ஒரிஜினல் தான் பரலோகத்தில் வாழ முடியும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. எதை செய்தாலும் ஒரிஜினலா இருக்கணும். பர்சம் பண்றேன்னா ஒரிஜினலா இருக்கணும்.
கண்காணன்ஸை பார்த்து பண்ற பிரசங்கத்தை குப்பத்தொட்டில கூட சாத்தான் வச்சுக்கோ, நான் பாட விரும்ப மாட்டேன். நம்முடைய எல்லாமே ஒரிஜினலா இருக்கணும். ஒரிஜினலா வாழ கத்துக்குங்க. ஒரிஜினலா வாழ கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஏழையா இருக்கலாம், அற்பமான நபரா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத நபரா கூட இருக்கலாம். ஒரிஜினாலிட்டி ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தரோடு இருப்பாருன்னு அடுத்த மாசம் ஆசைப்படுகிறேன். டூப்ளிகேட்டை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, ஹலோ மை சன், யூ ஆர் a duplicate. நீ யாரையும் இமிட்டேட் பண்ற, யாருடைய பாடியோ மனசுல வச்சிருக்கிற, யாரையோ மாடலா வச்சு வாழ்ற, வேணாம். அதான் டூப்ளிகேட் ஆயிடும். பரலோகத்துல செராக்ஸ் மிஷினும் கிடையாது, செராக்ஸ் காப்பியும் கிடையாது. பரலோகத்துல ஒரே காப்பி தான், ஒரிஜினல் தான் நம்புறவங்க இப்ப அல்லி அசலுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து அல்லி அசலிடுங்க. நமக்கு மாடல் யாரு சொல்லுங்க, இப்போ சத்தமா சொல்லுங்க. ஏன் இவ்வளவுதான் குரலா? நமக்கு முன்மாதிரி யாருதான்? சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா தான். ஹல்லேலூயா. ஏசப்பா ஷெட்யூல் சொல்ற. இப்போ மீத ரெண்டும் மனித ஷெட்யூல். நம்பர் 1 the divine, the other 2 are really human. முதல் ஷெட்யூல் டிவைன், ஏசப்பா ஷெட்யூல். ஏசப்பா ஷெட்யூல் தான் ஒரிஜினல். அதுதான் ஹெவன்லி ஷெட்யூல். என் அருமை பிள்ளைகளே, இவங்களை போல நான் ஜோமனலாம் கேட்காதீங்க. உன்னை பார்த்து ஆண்டவர் சிரிப்பாரு. இவங்களை மாதிரி நான் பரிசமனு ஆசைப்படாதீங்க. உன்னை பார்த்து ஆண்டவர் நகைப்பாரு. ஏசப்பா உம்மை போல நான் ஜோமனப்பா, உம்மை போலவே எதையும் செய்யலப்பா. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக எதுவும் நான் செய்ய முடியாதுப்பா. என் அருமை செல்ல பிள்ளைகளே, யாருக்காக வாழக்கூடாது, யாரையும் இமிட்டேட் பண்ணக்கூடாது. இயேசுவுக்காக வாழணும். அவர் அடிச்சு விடுதான் கரெக்டா இருக்கும். இப்ப என் கூட நம்புறவங்க அல்லி அசலுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து அல்லி அசலிடுங்க. மார்க் முதல் அதிகாரம் 35 வசனம் படிங்க. இயேசுநாதனுடைய ஜெப ஷெட்யூல் அங்கதான் இருக்கு. 2 ஷெட்யூல் இருக்குது, அது ஒரு ஷெட்யூல் சொல்றேன். மார்க் 1:35 படிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மறுபடியும் படிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நம்புறவங்க இப்ப கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரனுக்கே ஒரு பிரேயர் ஷெட்யூல் அவசியம். பச்சை மரத்துக்கு அப்படி ஷெட்யூல் இருக்க முடியும்னா நீங்களும் நானும் மனிதர்கள் அல்லவா? இந்த மனு உடலை வச்சு மனு சரீரத்தில் வாழ்றோம் இல்லையா? பர்வதத்தில் வாழல, பூமியில தான் வாழ்றோம். தேவ தூதரோடு வாழல, பொல்லாத உலகத்தில் பாவ மனிதரோடு வாழ்றோம். தேவகுமாரனாகவே இருந்திருந்தா அவருக்கு ஒரு ஜெப ஷெட்யூல் அவசியமே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் தேவகுமாரனாம் அவர் மனுஷகுமாரனா உலகத்தில் வந்ததனால அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்கிற வார்த்தையின்படி மாம்சத்தில் வந்ததனால அவருக்கு மேல் பிரேயர் ஷெட்யூல் அவசியம். இயேசுவுக்கு ஒரு பிரேயர் ஷெட்யூல் இருந்தது. ராக்காலங்கள் வந்தா சொகுசான பெட்ரூம் அவருக்கு தேவையில்லை, ஏர் கண்டிஷன் அவருக்கு அவசியம் இல்லை, பியூட்டிஃபுல் மேட்ரஸ் அவருக்கு தேவையில்லை. ராவெல்லாம் அவருடைய சமயங்கள் காடான பகுதிகளில் பகல்ல, அதிகாலையில காட்டு பகுதியில, இரவெல்லாம் மலைகளில் ஏறி போய் பிதாவோடு ஜபத்தில் அமர்ந்திருந்தா நம்புறவங்க இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கைகள் அசைத்து சொல்லுங்க.
அதிகாலையில வனாந்தர ஜெபம், இரவெல்லாம் மலை மேல ஜெபம். அதுதான் இயேசு ராஜாவினுடைய பிரேயர் ஷெட்யூல். என் அருமை பிள்ளைகளே, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock வரை நீ தூங்க மாட்ட. உன்னை சுட்டு போட்டாலும் தூங்க முடியாது. ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை பொழுது விடுகிறத பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. ஜெப ஆவி உங்களுக்குள்ள இருப்பது உண்மைன்னா, ஜெப வர உங்களுக்கு இருப்பது உண்மைன்னா, என் அருமை செல்ல பிள்ளைகளே, எவ்வளவுதான் லேட்டா படுக்கைக்கு போனா கூட அந்த ஜெப ஷெட்யூல் உள்ள இருக்கும்னா, பரிசுத்த ஆவியானவரை தட்டி எழுப்புவது ஆரம்ப அனுபவம். ஆரம்பத்தில் எப்ராயிமை போருக்கும் விரலிகள் யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்தில் டச் பண்ணி உன்னை எழுப்புவார். அந்த ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா ஆவியா எழுப்ப வேண்டாம், உன்னுடைய ஆவியே எழும்பி அமர்வு நம்புறவங்க இப்ப வெளியே சொல்லுங்க பார்க்கிறா. கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் மார்னிங் பிரேயர் ஷெட்யூல் 4 o'clock 3:59 இல்ல, 4:01 இல்ல, எக்ஸாக்ட்லி 4 மணிக்கு யாரும் எழுப்ப வேண்டாம். உங்க உடம்பே எழுமோ, உன் மனசே ஜெபத்தை ஆத்தப்பட்டு நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்க நல்லா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்கு எழும முடியலன்னா சம்திங் ராங். உன்னால ஜெபத்துக்கு எழும முடியலன்னா சம்திங் டோட்டலி ராங். என் பிள்ளைகளை ரொம்ப வீக்கா இருக்கும் பிரதர், அதெல்லாம் சாக்கு போக்கு. ஆடத் தெரியாத பெண்ணுக்கு தெரு கோணலா தெரியுமா? ஆடத் தெருன்னு சொல்லணும், தெரு கோணல் சொல்லணும். முட்டாள். எழும முடியலையா? காலையில தூக்கம் வந்த மேற்கொள்ளுதா? சம்திங் ராங். பேசிக்கலி சம்திங் ஷுட் பி ராங் சம்வேர். எங்கேயோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம். என் அருமை பிள்ளைகளே, எப்படி தூக்கம் வரும்? எப்படி காலையில் தூங்க முடியுது? கர்த்தருடைய அன்பு உள்ள இருந்தா உன்னால எப்படி தூங்க முடியுது? நான் உங்களை கேட்கிறேன். ஆனா காலையில ஜெப ஷெட்யூல கரெக்டா வச்சு பாருங்க. உன் கடைசி அப்பத்திலும் அப்புறம் பிறக்கும் நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. உங்க பிரேயர் ஷெட்யூல் கரெக்டா இருந்தா, கால நேர ஜெப வாழ்க்கை கரெக்டா இருந்தா, 5 அப்பம் கையில் இருந்தா கூட 5000 பேரை போஷிக்க என் தெய்வம் வல்லவர் நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவே அல்லேலூயா சொல்லுங்க. மீத துணிக்க கூலில விழு நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வருமானம் போதல் என்கிற பிரச்சனை சொல்லுவங்க எல்லாம் வீக்கர் பர்சன். இங்க பலகீனமான ஆட்கள் அர்த்தம். எனக்கு வருமானம் போதல, லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட வருமானம் போதாது. மனுஷன் மனதுக்கு பாருங்க தீர்த்தடியாத ஒண்ணு. வருமானம் போதல் என்ற சாக்கு பக்கத்தில் வாழக்கூடாது. ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா குறைந்த வருமானத்திலும் மீத துணிக்கைய கொடுத்தவனை ஆசிரிக்க என் தெய்வத்தால் முடிய நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லிடுங்க. என் அருமை பிள்ளைகளே, கால நேரம் மனுஷங்கிட்ட பேசாதீங்க. காலையில ஒய்ஃப கூப்பிடாத, காலையில பிள்ளைகிட்ட கொஞ்சாதீங்க, காலைல எழுந்து மனைவியை கூப்பிடாதீங்க, புருஷனை கூப்பிடாத, பிள்ளைய கொஞ்சாதீங்க. கால நேரம் கர்த்தருடைய நேரம் நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலை தோறும் கிருபைகள் எப்படிப்பட்டவைகள்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மத்தியானத்து தேடுறவங்க இல்ல, காலையில தேடுறவங்க இல்ல, அதிகாலைகளில் தேடுகிறவர்கள் என்னை கண்டிடுவா நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமை பிள்ளைகளே,
என் அருமை செல்ல பிள்ளைகளே, அதிகால கர்த்தருக்குரிய நேரம். தேவனுடையதை யாருக்கு தான் கொடுக்கணும்? ராயனுடையதை காலவேளை கர்த்தருக்குரிய. எத்தனை பேர் உண்மையா நம்புறவங்க கைவித்தலையா சொல்லி பார்க்கலாம். அந்த தரிசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா காலையில தூங்க மாட்டீங்க. உலகமே எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி உட்காருவீங்க. என் பெட்ரூமுடைய ஜன்னல் பக்கத்தில் ஒரு கரெக்டா 5:30க்கு ஒரு காகம் கத்தும். அந்த காகம் கத்துதுன்னா 5:30 அர்த்தம். நான் ஜெபத்துக்கு முதல்ல டைம் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா டைமை பார்த்து நான் ஜெபம் பண்றது இல்லை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ டைம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காகம் கத்துனா 5:30 அர்த்தம். அப்ப ஜெப நேரத்தை கரெக்ட் பண்ணிக்குவேன். உடனே தான் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். என் அருமை பிள்ளைகளே, உங்க மனசு உங்க அப்பாவா சொல்றேன், உன்னை தாத்தாவா சொல்றேன், உன்னுடைய மனசு என் மனசு, நம்முடைய இதயம் உங்களுடைய இதயம் எதிலுமே திருப்தி அடையக்கூடாது. ஜபத்துல திருப்தி அடைய கத்துக்கிட்டா கத்த நல்லவர் நம்புறவங்க இப்ப அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லலியா சொல்லிடுங்க. இங்க கோடி ரூபாயை காணிக்கை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து I have brought 1 crore offering, I would like to see Mr. ஜபராஜ்னா உன்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. வெளியில தான் சேரப்பட்டு உட்கார வைப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய வியப்பு இருந்தா கூட வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க. வெளியில சேர்ப்பட்டு உட்கார வைப்பாங்க. வெயிட் டில் 9:30. 9:30க்கு தான் ஜெபம் முடிப்பாரு. வெயிட் பண்ணுங்க. 2 மணிக்கு மழங்காய் பார்த்தாலும் ஜெபம் முடிஞ்சு 9:30 தான். என் டிரைவரும் 9 தான் வர, அவன் தெரியும் முன்னாடி பண்ண எழும்ப மாட்டார். என் அருமை பிள்ளைகளே, ஜெப நேரம் யாருக்குரியதல்ல, கர்த்தருக்குரிய நேரம் நம்புறவங்க இப்ப வெளியே சொல்ல பார்க்கலாம். ஜெப நேரத்தை யாரோடு செலவிடாதீங்க, எதோடு செலவிடாதீங்க, கர்த்தரோடு செலவிடுங்க. அதுதான் மகிமை நம்புறவங்க இப்ப வெளியே சொல்ல பார்க்கலாம். ஜெபத்துக்கு ஒரு உண்மை விளக்கம் சொல்றேன். அது தெரியாதனால்தான் நீங்க ஜெபம் பண்றது இல்லை. ஜெபத்துடைய சரியான அர்த்தம் தெரியாதனால்தான் உங்களுக்கு ஜெப ஆசை இல்லை. ஜெபிக்கலன்னா மனசுல வேதனை இல்லை. நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், என்ன நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது உங்களால. ஜெபத்துக்கு விளக்கம் தெரியனால்தான் உங்க ஜெப வாழ்க்கை சரியில்லை. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஜெபத்துக்கு ஒரே அர்த்தம் சொல்றேன். ஜெபம்னா ஒரே அர்த்தம் சொல்றேன். தேவனாகிய கர்த்தரும் மனிதனும் உறவாடுகிற இடம் தான் ஜெப நேரம் நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட ரொம்ப உறவாடாதீங்க. காலையில எழும்பி மனுஷங்கிட்ட உறவாடாதீங்க. தேவனோடு உறவாட கத்துக்கணும். தேவனோடு உறவாடணும். நம்ம சொல்ற ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றேன்? பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவநாயக்கத்தை தோட்டத்தில் உலாவினாரா? எப்போதும் உலாவல, குளிர்ச்சியான வேளையில் உலாவினாரா? தேவன் உலாவது பிரசங்கத்தில் அல்ல, தேவன் உலாவது ஆராதனையில் அல்ல, தேவன் உலாவது ஜெப அறையில ஜெப நேரத்தை நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவே அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜெப அறையில ஒரு விஷயம், ஏசப்பா நடந்து வருகிற அந்த உலாவுகிற சத்தத்தை கேட்டுட்டு பிணமா தரையில விழுந்தேன். பிணமா தரையில கிடந்தேன். என் சரீரத்தை பிணமா பார்க்கிறேன். செத்த பிணமா தரையில கிடக்குது. அந்த தேவலாவுகிற காலடி சத்தம், தோடுகிற தேவலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான்னு பைபிள் இருக்குது.
அப்படி உதைச்சாத்தான் சத்தம் கேட்காது. உங்க ஜெப வாழ்க்கை நம்ம கிட்ட சரியா இருந்தா தேவன் உலாவுகிற சத்தம் காதுல கேட்க முடியும்னு அவங்க நம்புறவங்க இப்ப வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வெளியா சொல்லிடுங்க. சுய நினைவு எனக்கு வந்தது. அப்படி பணமா தரையில கிடக்கிறதுக்கு சுய நினைவு வந்தப்போ சரி எழும்பலாமா முயற்சிக்கிறேன். ஏற்கனவே செத்த பணமா படுத்து இருக்கிறேன். இந்த சத்தத்தை நான் கேட்ட நான் சாகத்தான் போறேன். போது ஏசப்பா, இந்த மண்ணான உடம்புல அதை தாங்க சக்தி இல்லப்பா, சக்தி இல்லப்பா. என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஏதெல்லாம் விழாவின வாசல தேவன் அடைச்சாரு. மறுபடியும் உள்பிரவேசிக்காபடி கேராபங்கள் சுடரில் பட்டங்களை காவல வச்சாரு. புதிய வாசல தேவன் திறந்திருக்கிறாரு. அதுதான் ஜெப அரண் நம்புறவங்க இப்ப வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணப்போ வானம் திறந்து நம்புறவங்க ஆமென் என்று அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் ஹல்லேலூயா. இந்த கள வயசுல கூட என்னால ஜோமனம் இருக்க முடியலன்னா ஒரே அர்த்தம் சொல்றேன். அந்த தேவனுடைய உறவாட்டத்தை, தேவனுடைய அசைவாடுதலை அனுபவிக்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நான் படிக்கிற சாகக்கூடாது. ஏன்னா எனக்கு மனைவி பிள்ளை கிடையாது. ஆனா நான் படிக்கிற சாகக்கூடாது. நான் ஜெபம் பண்ணியே சாகணும். என் வாழ்க்கைய கடைசி மூச்சு என் ஜெபத்தில் நான் முடியணும்ப்பா. என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? சேவான் முழங்கால் போட்டா ஜெபம் பண்ண அவரோட ஷெட்யூல பார்த்து ஏசப்பா எழுப்பி நின்னார் நம்புறவங்க இப்ப வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால முடக்கல ஜோமன போறாரு தெரியுறதுக்குள்ள தேவகுமார பிதாவின் வசுபாசத்துல உட்கார்ங்கிற கட்டளை மறந்து தம்முடைய தாசுடைய முழங்கால பார்க்க தேவகுமார் எழுப்பின நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி கண்ணாடி பார்ப்பாங்க சிலர். உங்க முகத்தை நீயே பார்த்துக்கனால ஒன்னும் ஆயிடாது. ஏன் சும்மா கண்ணாடி போய் முகத்தை பார்த்துக்கிறீங்க? ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குது, லிப்ஸ்டிக் எப்படி இருக்குது, ஐலாஷ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து நயா பேச பிரயோஜனம் இல்லை. கண்ணாடியை பார்க்கிறவங்க எல்லாம் பலகீனமானவர்கள். தங்க அழகுல தங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க தான் கண்ணாடி அடிக்கடி பார்த்துக்குவாங்க. என் அருமை செல்ல பிள்ளைகளே, சேவான ஆண்டவர் கண்ணாடி மேட பார்க்க விரும்பல. அவன் முழங்கால பார்க்க ஆசைப்பட்டு தான் இனிமே நான் நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப வீரன பரலோக வரவேற்க நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்க. பரிசங்கிய பரலோக வரவேற்காது, ஜெப வீரன பரலோக வரவேற்க நம்புறவங்க அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா கூட இருக்கலாம். என்ன பரிசங்கிய பார்க்க ஆண்டு விரும்ப மாட்டாங்க, எனக்கு சத்தியமா தெரியும். என்ன நான் பரிசம் பண்ணா கழுதியை பேச வைக்க என் ஆண்டு இருக்க முடியும். எதுவே நம்புறீங்க? நான் பண்ண பரிசங்க இல்ல, கழுதி கொண்டு தேவன் பேசுவாரு. இந்த கல்ல பேச வைக்கிற தெய்வம் ஆண்டு நம்புறது அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நல்லது அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்க. பரிசங்கம் சாமத்தை நினைச்சா அவர் முட்டாள், அவர் பயங்கரமான முட்டாள். என்ன பரிசங்க ஆண்டு பார்க்க வருமா எனக்கு தெரியும். ஏன் நீங்க 1 hourல முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க எல்லாரும். போற இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட். 2 மணி நேரம் பேசுங்க ஐயா, ஏன் 1 hourல கரெக்டா முடிச்சிடுறீங்க? ஏன் தெரியுமா? என் பரிசங்கத்தை நீங்க தான் பார்க்கணும், நீங்க கேட்டாகணும், தலை விதி. என் பரிசங்கத்தை கேட்க மாட்டாரு, என் பாட்டு கேட்க மாட்டாரு. என் முழங்கால பார்க்க ஆசைப்பட நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை முழங்கால பார்க்கத்தான் தெய்வம் ஆசைப்பட நம்புறவங்க அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆண்டோட ரசனை சொல்றேன். ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்கும் ரசனை இருக்கும் இல்ல? ஒவ்வொருவருக்கும் ரசனை கண்டிப்பா இருக்கும். என் ரசனை இருக்கு பாருங்க, ரொம்ப விபரீதமான ரசனை. என் ரசனை வெளியே சொன்னான்னு என்ன காரி துப்பிடுவீங்க, வேணாம். ஒவ்வொருக்கும் ரசனை கண்டிப்பா இருக்கும். என்ன நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க முடியல, காரணம் என் ரசனையே வித்தியாசங்க. என் ரசனையே வித்தியாசம். ஒரே ரசனை தான் மனசுல வச்சிருக்கிறேன். அது மனுஷன் அங்கிட்ட சொன்ன விபரீதமான பாப்பா. என் ரசனையே விபரீதமான ஒரு ரசனை. மகாராணிங்க இருக்கிறா. என்ன பாசம் என்கிட்ட சண்டை போடுது, உங்களுக்கு உங்க வேலையை என்கிட்ட சண்டை போடுதும்மா. என் ரசனையே தனி. என் செல்ல பிள்ளைகளை ரசனை இருக்கத்தான் செய்யும், இருக்கும் கண்டிப்பா. ஆனா தேவனுடைய ரசனையை சொல்றேன், உங்க ரசனை குப்பை. தேவனுடைய ரசனை சொல்றேன், ஏசப்பா ரசனை முழங்கால் நம்புறவங்க வெளியா சொல்லி பார்க்கலாம். நல்ல வெளியா சொல்லுங்க. முழங்கால முடக்கிறத பார்க்க ஆசையா காத்திருக்கிற தெய்வம் நம்ம ஏசப்பா நம்புறவங்க. இப்ப கைதட்டி இயேசு ராஜாவை எல்லாரும் ஹல்லேலூயா. சும்மா ஆசீர்வாத் டிவியை பார்த்துக்கிட்டே உட்காரக்கூடாது. இப்போ ஒரு நல்ல சாக்கு பகுந்துக்கு ஆசீர்வாதம் டிவி, ஏஞ்சல் டிவி, அது மாதிரி உட்காந்து எல்லாம் முடிஞ்சிடுமா? கேட்கிறவங்க முடிஞ்சிடுமா? இல்ல டீ மணி நேரம் 20 மணி நேரம் உட்கார்ந்தா கூட சுபாவமா மாறாது, பரிசுத்தம் உருவாகாது. தேவனை பார்த்து உட்கார்ந்தா எல்லாமே மாறி நம்புறவங்க இப்ப வெளியே ஆசலை பார்க்கலாம். நல்லவே வெளியே ஆசல் எடுங்க. கைதட்டி இயேசு ராஜாவை எல்லாரும் ஹல்லேலூயா. வெளிப்படையா பேசுறேன். உன் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷனை தவற வைக்காத. நரகம் இல்ல, எரி நரகம், எரி நரகம். இன்டர்நெட் முன்னாடி உட்கார்ந்த நரகம். எல்லா பாம்பும் இன்டர்நெட்டுக்குள்ள இருக்குதான். ஜாக்கிரதை, பிள்ளைங்க கெட்டு பாழா போயிடுவாங்க. டிவி இன்டர்நெட்ல வாட்ச் பண்றதை விட முழங்கால முடக்கனா பரலோகம் வாட்ச் பண்ண நம்புறவங்க இப்ப லலி ஆசலை பார்க்கலாம். நல்ல கை அசைத்த லலி ஆசல் எடுங்க. கத்த நல்லவ. ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கத்த நல்லவ. ஜெபம் தான் ஜெயம் நம்புறவங்க இப்ப சத்தம் அலறி சொல்லி பார்க்கலாம். ஜெபமே ஜெயம் கத்தி சொல்லுங்க. நல்ல ரோட்ல கேட்கட்டு சொல்லுங்க. ஜெபமே 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 ஜெபமே. கத்த நல்லவ. ஜெப ஆவியை ஊட்ட சொல்லுங்க. உள்ளத்துல எந்த ஏக்கத்தை வளர்க்காதீங்க. உங்க அப்பாவா சொல்றேன், எந்த ஏக்கத்தையும் இதயத்தில் வளர்க்காதீங்க. ஜெப ஏக்கத்தை உள்ளத்துல வளர்த்துக்குங்க. ஜெப ஏக்கம் இருக்க 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 பரலோகம் இறங்கி வரும் நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நல்லது அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப ஏக்கம் தனியக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷம் இருந்தா ஜெபத்துக்காக இது ஏங்கணும், மனசு ஏங்கணும். சும்மா செல்போனை கையில வச்சுக்கிட்டு பாவத்தை பெருக்காதீங்க, பாவத்தை பெருக்காதீங்க. மனசை திறந்து சொல்றேன். வயசாகலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஆவிக்கு உண்பது வர இருக்கலாம். ஆப்போசிட் செக்ஸோட ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஆப்போசிட் செக்ஸுக்கு நமக்கு நடுவில் இடைவெளியை கீப் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி ஜெபம் நம்புறவங்க இப்ப லலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவே லலியா சொல்லுங்க. கைதட்டி இயேசு ராஜாவை எல்லாரும் ஹல்லேலூயா. சும்மா டெலிபோன்ல சிஸ்டர்னு கூப்பிடாத, நரகம்.
செல்ல எடுத்து பிரதர் கூப்பிடாத நரகம். செல்போன்ல தவறான சத்தம் கேட்கக்கூடாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைனா செக்ஷுவலா அவன் போன்ல ஒரு சத்தம் கூட கேட்கக்கூடாது. உடைய டெலிபோன் சுத்தமா இருந்தா மனசு சுத்தமா இருக்கும். இதே மாதிரி ராமன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். சும்மா செல்ல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆப்போசிட் செக்ஸோட ரொம்ப பேசினா உனக்கு நரகத்தோட சாத்தம் வச்சுக்க மாட்டான். அட பாவி எங்க கூட அப்படித்தான் பண்ணுவான்னு நினைப்பா. என் அருமை செல்ல பிள்ளைகளே, செல்போன் ரொம்ப யூஸ் பண்ணாம தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நீ யாரா இருந்தாலும் எங்கிட்ட போன் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். 1 மினிட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுப்பேன். 1 மினிட் பேசி யாரா இருந்தாலும் டெலிஃபோனை கட் பண்ணுவேன். அது யாரா இருக்கட்டும். இது பசுமோகன் என்கிட்ட பேசினாரு, உடனே பேசல. ஏன்? ஜெபத்தில் அமர்ந்து இருக்கிறேன். என்ன கேட்டாரு, அண்ணா நான் என்ன பண்றேன்னு தெரியலையா? பசுமோகன் நல்லா தெரிஞ்சு நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஏன் ஏன்? என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஆப்போசிட் செக்ஸோட ரொம்ப பேசாத. வயசானா கூட பேசக்கூடாது. வயசாட்சி சொல்லி ரொம்ப நெருங்கக்கூடாது. டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி ஆகணும். அப்பதான் பரிசுத்தம் பாதுகாக்கப்படும் நம்புறவங்க. இப்ப அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவே அலலியா சொல்லிடுங்க. நல்லவே அலலியா சொல்லிடுங்க. நல்லவே அலலியா சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு பாய் ஃப்ரெண்டே இருக்காது. நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்கும். ஆண்களுக்கு நரகத்துக்கு போவனி நரகம். ஆணுக்கு ஆண் ஃப்ரெண்டு தாங்க வச்சுக்கணும். பெண்களுக்கு பெண் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளை அதுதான் ஒழுக்கம். கர்த்தர் நல்லவ. எத்தனை பேர் ராமன் சொல்ல ஆயத்தமா இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அந்த நேரத்தை ஜபத்துல செலவிடுங்க. பரலோகம் எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்கு பரலோகம் ஜபிக்கிறத பரலோகம் நம்புறாங்க? அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லிடுங்க. கைதட்டி இயேசு ராஜாவே எல்லாரும் அல்லேலூயா. Number 2 படிங்க. Apostolic schedule. Number 1, the schedule created by Jesus. Number 2, the apostolic schedule. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 9 வசனம் படிங்க. சமயம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் தயவுசெய்து சீக்கிரம் படிங்க. அப்போஸ்தலர் 3:9. அவன் நடக்கிறதையும் தேவனை அப்போஸ்தலர் 3:1 மன்னிக்கணும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். அந்த நேரத்துக்கு என்ன பேரா? என்ன ஆராதனை நேரம் பைபிள் இல்ல. பிரசங்க நேரம் என் பைபிள் இல்ல. துதி ஆராதனை நேரம் பைபிள் இல்ல. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நல்லவே அல்லேலூயா சொல்லிடுங்க. இந்த ஆலயத்துக்குள்ள நுழையல, ஜெபம் ஆரம்பிக்கல, வாசலே அற்புதம். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அப்பாவா சொல்றேன், நம்மளோட ஜெப வாழ்க்கை சரியா இருந்தா ஜெபம் பண்ண பிறகு அற்புதம் இல்ல, ஜெபம் ஆரம்பிக்கும் முன்னாடி அற்புதம் காத்திருக்கும். நீ கண்ணீரும் வடிக்க வேணாம், மூக்கையும் வடிக்க வேணாம். ஜெப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா ஜெபித்த பின்பு அற்புதம் இல்ல, ஜெபம்னு நினைச்சாலே அற்புதம் வாசப்படியில காத்துக்க நம்புறவங்க அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். நல்லவே அல்லேலூயா சொல்லிடுங்க. நான் வெளிநாட்டுக்கு போனதில்லை. என் தவறான பிரதிஷ்டனை நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகக்கூடாது என்பது சரியான பிரதிஷ்டனை நான் என்றதில்லை. ஒரு காலத்தில் எண்ணினேன், அதுக்காக என்னுடைய பிரதிஷ்டையை மாற்ற மாட்டேன். எனக்கென்று இந்த சபையை நான் வச்சுக்கல. ஆனால் ஒன்று சொல்றேன், மனம் திறந்து உங்களோட பேசுறேன். இந்த 41 வருஷம் ஊழியத்தில் என் பிரசங்கத்தில் பணம்னு என் வாயை நான் திறக்கலை.
சாகிற வரை பணம் வாயை திறக்கவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? மீன் வாயில வெள்ளிப்பணத்தை வச்ச தெய்வம் ஏன் தெய்வம்? உங்க தெய்வம் நம்புறவங்க அல்லலியா சொல்ல பார்க்க, நல்ல அல்லலியா சொல்லிடுங்க. மீன் வாயில வெள்ளிப்பணத்தை வச்ச தெய்வம் உங்களுக்கு செய்ய வலவ நம்புறவங்க இப்ப அல்லலியா சொல்ல பார்க்கிறா, நல்ல அல்லலியா சொல்லிடுங்க. நம்பர் 2, காகத்துடைய வாயில அப்ப மாத்திரல இறைச்சி வைக்கிறது அவனுடைய ஆண்டவர் நம்புறவங்க அல்லலியா சொல்ல பார்க்கிறா, நல்லவே அல்லலியா சொல்லிடுங்க. என் அருமை பிள்ளைகளே, ஏசப்பா பணம் தாருன்னு மாத்திரம் வருஷத்துக்கு 2 முறை கட்டான், ரொம்ப அதிகம். எனக்கு பணம் கூட ஏசப்பா. நோ 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 நோ, பிரசங்கத்திலையும் பணத்தை பற்றி பேச மாட்டேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜோம் பண்ண என் பிரின்சிபல், என் ஷெட்யூல் 8 hours a day. அந்த 8 மணி நேரத்தில் 1 செகண்ட் கூட பணம் வாய் திறக்க மாட்டேன். பணம் வாயை திறக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? உண்மை சொல்லட்டா, உங்களோட ஜப ஷெட்யூல் கரெக்டா இருந்தா கேட்டு பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பாட்களை நொறுக்கி பாவாளுக்கிற புதையல மடியில போடுற தெய்வ இயேசு நம்புறவங்க அல்லலியா சொல்லி பார்க்கலாம், நல்லவே அல்லலியா சொல்லிடுங்க. ஏன் ஜிபா போடுறேன் விளக்கம் சொல்லட்டா? இதை பர்துசல்ல ஜிபா போட்டு உலகத்தை ஏமாற்றக்கூடாது. இந்த தாடியை காமிச்சு உலகத்தை நான் ஏமாற்றக்கூடாது. ஜிபா போட்டோம்னா பரிசுத்தம் நினைச்சிடாதீங்க. தாடியை பார்த்துல ஏமாந்துடாதீங்க. என் அருமைச்சல ஏன் ஜிபா போடுறேன்னா ஒரு உண்மை விளக்கம் சொல்றேன். அமிக்கி குலிக்கி சரஞ்சு விமடி எங்க போடுவாங்களா? புரியுதா? அடி இருக்கா? மடி இருக்கா? உனக்கு உங்களுக்கு இருக்கா? இருக்குது. இன்மன சுத்தமா இல்ல. சஃபாரி போட்டா சத்தியமா இல்ல. ஆனா ஜிப்பா போட்டா இப்ப புரியுதா? ஏன் ஜிப்பா பயங்கரமான ஆளு நான் புரிஞ்சுக்குங்க. என் மடிய காமிச்சு இயேசுப்பா மயக்குவேன். நான் மயக்குவேன். என்கிட்ட மயங்கி ஆகணும். என் கைய மடிய தூக்கி சொன்னா என் தெய்வம் மயங்கிறத நான் பார்க்கிறேன். ரூத்தினுடைய மடிகளை போபா சாழ்ந்து போட்டானா? என் அருமை செல்ல பிள்ளைகளே, ஜபான்கிற மடி எப்போது ரெடியா இருந்தா பரலோகம் போட்டுக்கிட்டே இருக்க நம்புறவங்க இப்ப அல்லலியா சொல்ல பார்க்கலாம், கையை வைத்து அல்லலியா சொல்லிடுங்க. கடைசி அவனு சொல்றேன், மனுஷன் கொடுத்து நிறையவே நிறையாது. மனுஷன் கொடுத்து நிறையவே நிறையாது. கர்த்தர் கொடுத்தா காற்று இருக்காது, மழை இருக்காது, பள்ளத்தாக்கு தன்னை நாம நம்புறவங்க இப்ப அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கைதட்டி இயேசு ராஜாவே எல்லாரும் அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் துணி எடுக்க ஏழைங்க, விதவைங்க, கிராம ஊழியர்களுக்கு துணி எடுக்கிறதுக்காக மதர் ஷாப் போனேன். ஜென்ஸுக்கு எடுக்கலான்னு முதல்ல ரெண்டாவது ஜென்ஸுக்கு எடுக்க மதர் ஷாப் போனேன். அங்க கேட்குறாங்க, நீங்க யார் சார்? நான் சொன்ன இயேசு ஊழியக்காரன். இதுக்கு இவ்வளவு துணி எடுக்கிறீங்க? தர்மம் கொடுக்கையா? தர்மம் கொடுக்க. அப்படி கூட ஒண்ணு இருக்குதா? என் பைபிள்ல இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ். ஏசப்பா பிள்ளைங்களுக்கு கொடுக்க நான் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு அந்த அருமத்தை பண்டிக்கு முன்னாடி முத்தப்படக்கூடாது. தர்மத்துக்குன்னு சொன்ன. இவ்வளவு துணி எடுக்கிறீங்க? யா, இன்னும் வந்து எடுக்க போறேன். I will come again. மடி வருவேன். மடி வந்து நான் எடுப்பேன் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு அமௌண்ட்டை கையில கொடுத்து இங்க அனுப்பினேன் சரவணாவுக்கு. இவ்வளவு துணி புடவைங்க மாத்திரம் எடுத்துட்டு வாங்க. என் அருமை பிள்ளைகளை, ஒன்னே ஒன்று சொல்றேன், ஜெப வாழ்க்கை சரியா இருந்தா பானையில மாவும் குறையாது, உன் கலையத்தில் எண்ணெயும் தீர்ந்து போகாது. உண்மை நபரை கையெழுத்துக்க பார்க்கலாம்.
உண்மையை நம்புறவங்க மாத்திரம் கை தூக்கிடுங்க. உன் ஜப வாழ்க்கை ஏன் ஜப வாழ்க்கை சரியா இருந்தா இன்னொரு பாத்திரம் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு பரலோகம் திறக்க நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. கைதட்டி இயேசு ராஜாவை எல்லாரும் அல்லேலூயா. சோந்த ஒரு ஆசை உங்களுக்கு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தை முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் மேலையும் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேன், திருச்சிகுற ஜெப ஆவி இறங்கிருச்சுன்னா, குடும்பங்கள ஜெப அபிஷேகம் வந்துருச்சுன்னா, இந்த பாரதிய ஜனதா இந்த RSS காரங்க எல்லாம் ஒரு கனவு பார்க்கிறாங்க. இந்தியா எங்களுக்கு. நான் சொல்றேன், இந்தியா உனக்கு இல்லையா, இந்தியா இயேசுவுக்கே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஜப ஆவி திருச்சி மேல ஊற்றப்பட்டுருச்சுன்னா, இதே அத்வானி சென்னைக்கு வந்தா இந்த சாரியத்துக்கு வருவான் நம்புறவங்க அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். கை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டி இயேசு ராஜாவே எல்லாருமே அல்லேலூயா. இப்ப நான் சொல்றது உங்க பைபிளை முன்பக்கத்தில் எழுதி சைன் போட்டுக்கங்க. ஒரு தாடிக்காரன் கலவன் நல்ல ஜபராஜ் சொன்னான்னு எழுதி சைன் போட்டுக்கங்க. நடக்கும். நான் இருக்க மாட்டேன், ஆனா உங்க கண் அதை பார்க்கும். ஜெப அபிஷேகம் சபைகளை ஊற்றப்பட்டா, ஜெப அபிஷேகம் குடும்பங்களில் ஊற்றப்பட்டா, ஜெப அபிஷேகம் தனிப்பட்ட நபருக்குள்ள ஊற்றப்பட்டா, ஒன்னு சொல்றேன், இந்திய நாடு கிறிஸ்தவ நாடு பிரகடனம் நம்புறவங்க அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நல்லவே அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறும் நம்புறவங்க சத்தியமா அல்லேலூயா சொல்லுங்க. கை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கை தட்டி இயேசு ராஜாவை எல்லாரும் அல்லேலூயா.